ரொம்ப நாள் இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப ஹாப்பினா நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருச்சிற்றம்பலம் ட்ரெய்லர் பார்த்தப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு. இது ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் அவர் ஆக்டிங் வைஸில் தூக்கிட்டு போய் நிறுத்திட்டாரு, எங்கேயோ நிறுத்திட்டாரு. கண்டிப்பாக ஒரு அவார்டு எனக்கு தெரிஞ்சு திரும்ப அடுத்த அவார்டு ஒரு கண்டிப்பாக வரும். நல்லா டிசர்விங் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம். தமிழ் படமா இருக்கா தெலுங்கு படமா இல்லை தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா வந்து அது ரொம்பவே நல்லா இருக்கு. அது தெலுங்கு படம் அப்படிங்கிற 2 பேருக்கும் பிடிக்கும், 2 ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். அதில் இந்த ஸ்பிரிச்சுவல் லவர்ஸ்க்குலாம் அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸ்பிரிச்சுவல் லவர்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். 3 hours 15 minutes போன மாதிரியே தெரியாது. நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போனாங்க. தனுஷ் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தனுஷோட ஆக்டிங் வந்து டாப் நாட்ச்ல இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். படத்துல அந்த லாஸ்ட் சாங் தான் வந்து எல்லாருமே எந்திரிச்சு டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சாங்க. பொய்வா பொய்வா சாங்க்கு வேற லெவல். தனுஷ் வந்துட்டு அந்த சிவனுடைய கோவில்ல நின்றுட்டு அந்த ஒயிட் இது போட்டுட்டு ஷால் போட்டு நின்றுட்டு இருப்பாரு. அந்த சீன் பார்க்க போது எனக்கே வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நேஷனல் அவார்டு அவருக்கு கிடைக்கும். ஆமா, இதுல டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு அவரு. இது வரைக்கும் எல்லாமே ஈஸியா நடிச்சிடலாம். ஐ மீன் ஈஸின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே நடிக்கிற கேரக்டராவும் இருக்கும். பட் இதுல வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் இந்த கான்செப்டை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் அதை அக்செப்ட் பண்ணி சூப்பர்வா அதை அப்சர்வ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க, நடிச்சிருக்காரு. கண்டிப்பா மெயின் வந்துட்டு ஒரு ஹியூமனுக்காக தான் அதை எடுத்திருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ மேல ஹை லெவல்ல இருக்கவங்க, லோ லெவல்ல இருக்கவங்க அப்படின்னு இல்லாம எல்லாருமே ஒரு ஹியூமனா இருக்கணும்ன்றதுதான் இதுல. அவார்டை பத்தி பேசினாரு. அவார்டுன்னு சொல்ல அவரு ஜெயிஸ்ட் பேசணும்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு. ஜெயிஸ்ட் பேசும் லாஸ்டா வட சென்னையில மிஸ் ஆயிடுச்சு. வட சென்னை கர்ணனு அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பா அடிப்பாரு. இது அடிக்கலன்னா நெக்ஸ்ட் படம், இது அடிக்கல நெக்ஸ்ட் படம். அவர் அவார்டு அடிக்கணும்லாம் எங்களுக்கு எந்த அவசியமே இல்லை. அவரோட ஃபேன் நான். அவர் என்ன தான் எவ்வளோ பேர் கேவலமா என்ன தான் வதந்தியை போட்டு பேசினாலும் நாங்கள் அவர் கூட இருப்போம். என்ன தான் இருந்தாலும் எங்கள் சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நடிப்பின் அசுரன் தனுஷ் வேற லெவலில் தான் ப்ரோ இருக்கு, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நான் காமன் ஃபேன் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு, 4 star கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் செமையாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸ். வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காருன்னா வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஜெயிஸ்ட் தான் பேசணும் எப்பவுமே. குபேரா மூவி ஆக்சுவலி இந்த மூவி வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ் தான். இந்த ரசிகர்களாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸாக நீங்கள் ஃபீல் பண்ணி போனீங்கன்னா உண்மையிலே அவார்ட்கான மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன எனக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சது அப்படின்னா, தனுஷ் சாரோட ஆக்டிங் வேற லெவலுங்க. ஒரு 5 சீனில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அவர் ஒரிஜினலாகவே பிச்சைக்காரனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆக்டர் இந்த அளவுக்கு ரோல் எடுக்கிறதே பெரிய விஷயம். அது ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி அப்படியும் இருக்காது. அதே மாதிரி ஆனா இப்போ உங்களுக்கு இந்த அசுரன், வடச்சென்னை இதெல்லாம் வடச்சென்னையும் லென்த்தி படம் தான். இப்போ வந்து அது வந்து உங்களுக்கு லேக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த ஜென்ரே வேற. அது வந்து கம்ப்ளீட்டா வந்து வைலன்ஸ் பேஸ்டு. இது வந்து வைலன்ஸ் பேஸ்டு கிடையாது. பட் ஆனால் இந்த பிளாக் மணி இந்த குபேரா படத்தை சுற்றி நிறைய விஷயம் இருக்கு. இந்த பிளாக் மணி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த பிச்சைக்காரங்களோட லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஷார்ட் பிரீஃப் மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். 3 hours 15 minutes போன மாதிரியே தெரியாது, நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு. இல்ல லைட்டான தெலுங்கு மூவி மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாவே தமிழ் மூவி தான். நல்லா இருந்துச்சு. நார்மல் ஆடியன்ஸ்க்குமே கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா இதுல வந்து ஃபீலிங்ஸ்மே இருக்கு. ஸோ அதனால மேபி அவங்க எல்லாருமே அடாப்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே யாருமே வந்துட்டு இதுல மைனஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே பிளஸ் தான் சொல்லுவாங்க. பாருங்க, 2 பேருமே செம. ஆனா எனக்கு தனுஷ் வேற லெவல். ஓகே, அவங்க கேரக்டருக்கு ஓகே, நல்லா தான் நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனா நல்லா தான் நடிச்சிருக்காங்க அவங்க கேரக்டருக்கு. எல்லாருமே இங்க சப்போர்ட் ஹெல்ப்காக தான் வர மாதிரி இருக்கு கான்செப்ட். அது ஃபேன்ஸுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட படம் தான் இது. ஓகேங்களா, இது ஃபேன்ஸுக்காக அப்படின்னு உருவாக்கப்பட்ட படம் இல்லை. இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ பணம் மட்டுமே எதுவுமே வாழ்க்கையில் இல்லை, நல்ல குணமா இருக்கணும். அதுதான் எப்பவுமே சொல்லுவாரு அவர் சொல்றது இல்லை. படம் சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே பேட் ரிவ்யூ கண்டிப்பாக வர வாய்ப்பே இல்லை. சில பேர் பேசுனாலும் பேசுவானுங்க. படம் செம்ம படம் தான், நம்பி பார்க்கலாம். பார்க்குறவங்க கூட சொல்கிறேன், நம்பி போயிட்டு பாருங்க. எல்லாமே தெரிஞ்சாதான் பணம்னு இருக்கீங்களே,
அது எதுவுமே லைஃப் லாங் வந்து அது இருக்கும். அது எப்போ தேவைப்படுமோ அது வரைக்கும் நல்ல மனசை வச்சுக்கோங்க. அதுதான் அந்த படம் மூலியமா சொல்றாங்க. அவ்வளவுதான். படம் சூப்பரா இருக்கு. ஹீரோயின் எதுக்குன்னு தெரியல, சும்மா சைடில் ஒரு ஹீரோயின் வேணுமே மூவ் பண்ணுமேன்னு கொடுத்த மாதிரி தான் எனக்குள்ள தோணுச்சு. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்த மாதிரி எனக்குள்ள அந்த ஒரு ஃபீல் இல்லை. நாகார்ஜுனா சாரோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னன்னா, ரசிகர்களாக நாங்கள் ரசிக்க வரும்போது எங்களுக்குள்ள ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரல. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 hours பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்லோ டாக்குமெண்ட்ரினாலே ஸ்லோன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். இது டெத் ஸ்லோவாக கொடுத்துட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக இழுத்துக்கிட்டே போன மாதிரி இருந்தது. அதை கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோணுச்சு. அது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இல்ல பிச்சைக்காரங்களோட லைஃப் எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத தான் எடுத்து காட்டுறாங்க. அதுதான் ஒரு இந்த ஸ்டோரி ஃபுல்லா சொல்றாங்க. முக்கியமா ஸ்பிரிச்சுவல் லவர்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நாகார்ஜுனா தனுஷ் யார் பெஸ்ட்? இல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல எது யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆக்டிங் வைஸ்னா கண்டிப்பா தனுஷ் தான். ஏன்னா அவர் பண்ண ஆக்டிங்ல எத்தனையோ பேர் கலங்கிட்டு இருந்தாங்க உள்ள ஸ்கிரீனுக்குள்ள. ஐ மீன் தியேட்டர்ல சொல்றேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. நாகார்ஜுனாவும் சும்மா சொல்லக்கூடாது, அவரும் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. அவர் ரோலும் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ராஷ்மிகாவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. மியூசிக் இந்த படத்துல எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? மியூசிக் தான் நம்மள கொஞ்சம் இது பண்ணவே வைக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, எனக்கு அதுல பிடிச்சது வந்து இந்த சிவனோட இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக்கே சரி வேற லெவல்ல இருந்தது. யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்காம இருக்காங்களோ, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அவங்க எல்லாருக்குமே இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் அந்த வைப். ஓகே, தனுஷ் ஃபேனா பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுனது வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க, நிறைய பாசிட்டிவா சொல்றாங்க. தனுஷ் ஃபேனா நீங்க என்ன ஹேட்டர்ஸ் என்ன சொல்றீங்க? அவர் இடத்துல இருந்து பார்க்க போனா அவருடைய ஃபீல் என்னன்றது தெரியுமே. ஸோ அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பார்த்தாங்கனாலே போதும். இதுல வந்து தனுஷ் இவங்கள பேசினாங்க அவங்கள பேசினாங்கன்றது அதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்கன்னா அவங்கவுங்க லைஃப்ல போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளவுதான். என்ன போல் வாழ்க்கை சொல்றாரு இல்லையா, என்ன போல் தான் வாழ்க்கை. அவ்வளவுதான். ரெண்டு பேருமே பிளாஸ்ட். வில்லனும் சூப்பர். எல்லாருமே சூப்பரா அவங்கவுங்க போர்ஷன் அவங்கவுங்க கரெக்டா பண்ணிருக்காங்க. ஒரு அவங்கவுங்க போர்ஷனுக்கு எதுவுமே படம் ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் லேகே இல்லைண்ணா. அவ்வளவு பெரிய படம் தான் அது. ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி இருக்கும் போல. லேகே இல்ல, கரெக்டா ஸ்மூத்தா போகுது. யாருமே ஏஞ்சி கூட போல. நான் வீடியோ கூட காட்டுறேன், என் ஃப்ரெண்டு போன்ல தான் எடுத்தேன். அது முடிஞ்சு எல்லாரும் நேமா மேல போயிட்டு இருக்கு. யாருமே போவே இல்லை. தேட்டர் விட்டு போல. சீட்டர்ல உட்காரல, நின்றுட்டு இப்படி பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு. கடைசி கிளைமேக்ஸ்ல பலபடியும் ஸ்லோவா கொடுத்துட்டாங்க. ஃபுல் சென்டிமெண்ட் அது மட்டும் உண்மை. ஆனா எனக்கு இந்த படத்தோட கதையோட கருன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வரும். என்ன அப்படின்னா, பஸ்ல வந்து பிச்சைக்காரங்களை இறக்கி விட்டதா இருக்கட்டும், அவங்களுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதை ரியாலிட்டியா படத்துல வச்சிருந்த வீதம், அவங்க அதுக்காக போராடின ஒரு விஷயம், ஒரு டைலாக் ஒன்று வரும். நீங்களும் வாழ்றதுக்காண்டி தான் கஷ்டப்படுறீங்க, நாங்களும் வாழணும்னு நினைச்சுதான் இருக்கோம், எங்களை மட்டும் ஏன் வாழ விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும். இதை தொட்டு பேசுறது கூட எங்களை அவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்கிறது, அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே காமிச்ச விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி தனுஷ்க்கு ஈக்குவலா அந்த தனுஷ் கூட ஒரு 3 ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. குஷ்பு, கேலு அண்ட் அனதர், அவங்க நேம் தெரியல. பட் அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவங்க கேரக்டரும். ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனாக்கும் தனுஷ்க்கு ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனாக்கும் நல்லா ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. பட் தனுஷோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். அவர் தான் எடுத்து சொல்றாரு ஃபுல்லா. இந்த பிச்சைக்காரங்களோட லைஃப் வந்து எவ்வளவு கஷ்டம், அதுவும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்க இவ்வளோ ஈஸி கிடையாது அவங்க பிழைக்கிறது இந்த நாட்டில், இந்த உலகத்தில் அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் தெரியலங்க. ஆக்சுவலி அவரு கரெக்டா அவரோட இதை தான் அவர் பேசிட்டு போயிருக்காரு. ஸோ எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே தோணலை. அவுட் ஆஃப் 10க்கு நான் 100,000 எவ்வளோனா அப்படியே போயிட்டே இருக்கும். மேக்ஸிமமே கிடையாது, எல்லாமே இதுதான், அவுட் ஆஃப் தான். தமிழ் படமா இருக்கு, தெலுங்கு படம் மாதிரி உங்களுக்கு படம் எல்லா படமே ஒண்ணுதானா, அதோட கருத்து தானா. தமிழ் படமா இருந்தாலும் இப்போ தெலுங்கு படமா இருந்தாலும் இப்போ தமிழ் டப்ல பார்க்க போறோம். இப்போ தமிழ் படமா இருந்தா தெலுங்கு டப்ல பார்ப்பாங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிறது ஒண்ணு தானே, ஒரு விஷயம் தானே புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். படம் சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்ல படம். கதை ஓரியன்டா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாமா? ஏன்னா ஆக்சுவலி ஒரு 1 hourல எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம தெலுங்கு டைரக்டர் எடுத்த படத்துக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தெலுங்குன்னு சொன்னால ஒத்த கையில ட்ரெயின் நிப்பாட்டுவாங்க, என்னடா இது அப்படின்னு. படம் முழுக்கவே எங்கேயுமே ஆக்ஷன் சீன்ஸே இருக்காது சார். உங்களுக்கு கதை ஓரியன்டா தான் லைட்டா விறுவிறுப்பா போகுமே தவிர ஆக்ஷன் சீன்ஸ் எதுவுமே இல்லை. நாகார்ஜுனா சாரோட ஒரே ஒரு துப்பாக்கி கன்ஷாட் தான் நம்மளுக்கு பழைய மூவிஸ் அந்த ஒரு இது ஞாபகப்படுத்தும். அதை தாண்டி இப்போ எனக்கு என்னன்னா, அதே மாதிரி தனுஷ்க்கு ஒரு 2 ஃபைட் சீன் கொடுத்துருக்கலாமே, பிச்சைக்காரன் அடி வாங்கிட்டே இருக்கணுமா என்ன, ஒரு 2 சீன்லயாவது கோவப்பட்டு எதிர்த்து அடிச்சிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த ஒரு விஷயம் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்து. தனுஷாரோட சில இன்னசென்டான சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல.
ரஷ்மிகா வந்து ரொம்ப லைட் வெயிட்டான கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படி கிடையாது, அவங்க ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனா நாகார்ஜுனா ரோலுக்கும் தனுஷ் ரோல் அவங்க அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அவங்க ரோல் நல்லா இருந்துச்சு, அவங்க ஜாப் அவங்க நல்லா பக்காவா பண்ணிட்டாங்க, அவங்க டியூட்டியை நல்லா சூப்பரா பண்ணாங்க. படம் சூப்பரா இருந்துச்சு படம் ஃபுல்லா. ஒரு பெஸ்டான சீன் அப்படின்னா இன்டர்வல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் பயங்கர எமோஷனலா கொண்டு போய் முடிச்சாங்க. மூவி ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் ஆக்டிங்கு கண்டிப்பா அடுத்த நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அவர் ஆக்டிங் வைஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலி ஆக்டிங்க்கு மட்டும் இல்ல, மூவிக்கே கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்றாங்க தனுஷ் ஆக்டிங் கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த மூவில லிட்டரலி வாழ்ந்துட்டாரு. இப்போ அசுரன் மூவில பாத்தீங்கன்னா அதுல எப்படி வாழ்ந்திருப்பாரு, அந்த கேரக்டரா வாழ்ந்திருப்பாரு. வட சென்னையில அன்பா வாழ்ந்திருப்பாரு. அது மாதிரி வந்து இந்த மூவில லிட்டரலி அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டாரு. இந்த தேவா அப்படிங்கிறது தான் இந்த குபேரா ஒரு மூவில அவரோட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா தேவா. அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏட்டர்ஸ்க்கு வந்து நான் ஒன்னே ஒன்று தானே சொல்லணும். அவங்க வந்து என்னன்னா ஒன்றும் ஒரு பிரோஜனமே இல்லை. அவங்களுக்கு தேவை வியூஸு, அவ்வளோதான். ஒரு 100K வியூஸு, ஒரு 10K வியூஸு, அதுக்காக ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போது அவங்களே ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போதே 4-5 பேர் அவங்க கீழே இருந்து பேசும்போது என்ன நினைப்பாங்க, என்னடா இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி நினைப்பாங்க. அவர் வந்து தனுஷ் ஆக்டர்னு இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு அவரை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆனேன். அவர் என்னதான் பேசினாலும் அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப லைஃப்பில் இதுவாச்சு. யார் என்ன சொன்னாலும் நானா தனுஷ். மியூசிக் அந்த அளவுக்கு படத்துக்கு டிஎஸ்பி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. பிஜிஎம்ல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. முக்கியமான இந்த இன்டர்வல் சீன் அப்பயும் சரி, கிளைமேக்ஸ் அப்பயும் சரி, அவர் பிஜிஎம் எல்லாம் பின்னி எடுத்துட்டாரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதாச்சும் அன்வான்டான திங்ஸ் ஏதாச்சும் இந்த படத்துல அன்வான்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்வான்ட் அப்படின்னு கிடையாது. பட் ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ் பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எல்லாரோட ஆடியன்ஸ் மைண்ட்லயும் எப்படி இருக்கும்னா வைலன்ஸ் அந்த மாதிரி பேசிட்டே பார்த்து அந்த ஜென்ரலே பார்த்து பழகுனதுனால இதுல வைலன்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. ஸோ மேபி அவங்களுக்கு அது வைலன்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் எம்டியா ஃபீல் ஆகலாம். பட் ஆனா ஒரு என்ன கேட்டா, நான் ஒரு தனுஷ் ஃபேன், என்ன கேட்டா எனக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஜென்ரல் பப்ளிக் கண்டிப்பா 10க்கு 8 மேலேயாவது கொடுப்பாங்க ரேட்டிங். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப தேங்க்ஸ். பேசுறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு. ட்ரோல் பண்றாங்க, சில பேர் அதை வந்து நல்லாவும் பாசிட்டிவா எடுத்துக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆனா அதான் நான் சொல்றேன்னா, இப்போ என்னன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே அவங்க ஸ்பீச் எல்லாம் பேசுறாங்க. அவ்வளோ காலமா அமைதியா இருக்காரு அவர் பாட்டுன்னு, எதுவுமே பேசாம அமைதியா அவர் பாட்டுன்னு அவர் அமைதியா இருக்காரு, எதுவுமே பேசல அவரு. இப்போ இந்த ஆடியோ லான்ச்ல பேசும்போது இப்போ எல்லாருமே வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் யாரும் லூஸ் மாதிரி எல்லாருக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அவர் எவ்வளவு பெரிய ஆளுனா அவரு நான் தான் அப்படி அவர்கிட்ட ஆளா இருந்தா கூட, அவங்க தப்பா நினைக்கிற ஆளா இருந்தா கூட அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நடிப்பு, அந்த நடிப்பு, அவர் சூஸ் பண்ற படம், அது எல்லாமே இருக்குல்ல. அசால்ட்டை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆனா அந்த மாதிரிலாம் தனுஷ் ஃபேன்ஸ் யாருமே அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வேணாண்ணா. தனுஷ் எங்க அண்ணா தனுஷாவே இருந்தாவே எங்களுக்கு பிடிக்கும். உண்மையிலே ஆக்டிங் ரிலேட்டடாக பயங்கரமாக பாராட்டலாம். ரொம்ப இது ஒரு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், ஆடியோ லான்ச்சில் நீங்கள் பேசணும் வேணாம்னு சொல்லலாம். இப்போ யாராவது பேசுகிறதா இருந்தால் இந்த நடிகரை குறிப்பிட்டு தான் நான் பேசுகிறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போயிருங்கிற நம்ம மிஸ்கின் சார் மாதிரி. சும்மா வந்துட்டு நீங்களாட்டுக்கு போகிற பக்கத்தில் எதையாவது ஒன்று சொல்லி விட்டுறீங்க. கடைசி என்ன ஆயிப்படுது, ஊரில் இருக்க எல்லா நடிகரையும் நடந்து போகிறவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒன்றா தான் தனுஷ் சார் சொன்னாரா அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்ல. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிடி கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, ஒரு புடவையை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு நடிகைன்னு, அசால்ட்டாக அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா நயன்தாரா, த்ரிஷா ஒருத்தையும் விடலை. இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் கொண்டு சேர்த்து வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரக்டாக பேசுறீங்க சார் அப்படிங்க. எனக்கு அப்படி தோணல, அதான் தோணல. அந்த மாதிரி தாங்க, தயவு செய்துங்க யாருன்னு நீங்களே சொல்லிட்டு போயிருங்க. அட்லீஸ்ட் உங்கள் ட்விட்டர் பேஜ்லையாவது போட்டு விட்டு போயிருங்க. இப்படியெல்லாம் கிளப்பி விட்டு சண்டையை மூட்டி விட்டு நல்லா இருக்க குடும்பத்தை நாசமாக்கி விட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி வந்து சினிமாவில் வந்து எந்த வதந்தி தான் இல்லைன்னு சொல்லுங்க, எல்லாமே இருக்குங்க. சினிமாவில் மட்டும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எழுத வீட்டுக்காரன் கூட போகிற போக்கில் வதந்தியை கிளப்பி விட்டு போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக எதையுமே பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.